நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஜோஸ்பின் மேரி செல்வம் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ரோசி இறைவனுக்கு நன்றியாகவும் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும் நல்ல வரன் அமையவும் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டியும். ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மரிய பிரகாசம் ஜாக்லின் மரிய பிரகாசம் ஆண்மலை பாற்றிக்காகவும் மரிய ஜோசப் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஜில்பர் சிலுவையம்மாள் லியோண்டர் விஜய் ஆண்மலை பாற்றிக்காகவும் சுகுணா அல்போன்ஸ் 2ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் நெப்போலியன் முடியப்பன் என்கின்ற ஞான பிரகாசம் 3ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் வர்கீஸ் லூயி தங்க பிரகாசம் பவுனம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்று மருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார், விடியலில் கீதமாக முழங்குவார், வளமுடன் வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் எழுந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் கொரியா நாட்டு வேத சாட்சிகளின் விழாவை கொண்டாடுகின்றோம். ஏறக்குறைய அவர்கள் 1700 ஆண்டில் ஆரம்பித்து 1800 ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு கொரியா நாட்டில் இருக்கின்ற பிற இனத்தினர் குருக்கள் கன்னியர் இல்லாமல் மக்கள் திருச்சபையை உருவாக்கி நடத்தி வந்தார்கள். அதில் ஒரு குறிப்பாக பீட்டர் என்பவர் மறைக்கல்வி படித்து தானாக அந்த மறைக்கல்வி மக்களுக்கு போதித்து பலரை உருவாக்கி வைத்திருந்தார். இவருடைய அந்த அரும் பெரும் உதவியினால் 10,000 பேர் வேத சாட்சிகளாக மரித்தார்கள். இவர்களிலே ஒருவர் சீனாவிற்கு சென்று 1300 கிலோமீட்டர் தூரம் சென்று மறைக்கல்வி படித்து குருவாகி மீண்டும் அவர் தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்பி வந்து அவர் தொடர்ந்து மறைக்கல்வி போதித்து மக்களை வழிநடத்தி வந்தார். இதன் விளைவாக இவரும் இவரை சேர்ந்தவர்களும் கொல்லப்பட்டார்கள். 15 வயதிலிருந்து 25 வரையில் சீனாவிலே பயிற்சி பெற்று வந்த அவர் மக்களை வழிநடத்திய பின்னர் அவர் கொல்லப்பட்டார். இவ்வாறாக கொரியா நாட்டில் 10,000 பேர் வேத சாட்சிகளாக மரித்தார்கள். 1968ஆம் ஆண்டு அவர்களுக்கு அருளாளர் பட்டம் கொடுக்கப்பட்டது. 1984ஆம் ஆண்டு 103 பேர் வேத சாட்சிகள் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். மற்றவரும் புனிதராக்கப்பட்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவ வாழ்வு என்பது குருக்கள் கன்னியர் என்பது மட்டுமில்லாமல் பொது நிலையினராலும் வளர்க்கப்பட்டு வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளை தூய மறையினையோடு கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய சொந்த மக்கள் உலகம் எங்கும் பரவிலும் திரளாக இருக்கின்ற அவர்களுக்கு வாழ வழி செய்தீரே. மறை சாட்சியரான புனித அன்று அவருடைய தோழர்களும் இரத்தம் சிந்தி மிக அதிகமான கிறிஸ்தவர்களை தோன்ற செய்த வியத்தகு செயல்களை
போற்றுகின்றோம். அவர்களுடைய உதவியால் வலுப்பெற்ற நாங்கள் அவர்களுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி தொடர்ந்து வளர செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வசனங்கள் 12 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும். நாங்களும் கடவுளின் சார்பில் பொய் சான்று பகர்வோர் ஆவோம். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கடவுள் உயிர்த்தெழ செய்யாத கிறிஸ்துவை கடவுள்தான் உயிர்த்தெழ செய்தார் என்று சான்று பகரும்போது கடவுளுக்கு எதிராக சான்று கூறியவர்கள் ஆவோம் அல்லவா? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவராவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராயிருப்போம். ஆனால் இப்போதும் இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 17 இறைவசனங்கள் 1, 6 முதல் 8 மற்றும் 15 முடியும். எழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. எழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். பல்லவி. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர். என் பக்கம் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வழக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. பல்லவி. உமது கண்ணின் மணி என என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். பல்லவி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவியினின்று நோய்களினின்று குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதின் மாளிகை மேற்பார்வையாளரான கூசாவின் மனைவி யோனாவும் சுசானாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தன்னுடைய நற்செய்தி பணியிலே 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை துணையாளர்களாக வைத்து நற்செய்தியை போதிக்க ஆரம்பித்தார். அதே சமயத்தில் ஆண்டவரோடு சேர்ந்து ஒரு பெண்கள் குழுவும் சென்றது. இவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல, ஆனால் ஆண்டவரோடு இருந்து துணையாக இருந்தவர்கள், பணியாற்றி வந்தவர்கள். இந்த பெண்கள் பலதரப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவரிடமிருந்து நலம் பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள், வளம் பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். பேய் நோய் பிடியிலிருந்து விடுபெற்ற பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். அவரோடு அவர்கள் தொடர்ந்து பயணத்திலே இருந்து உதவி செய்கின்றார்கள். அந்த பயணத்திலே இவர்கள் ஆண்டவருக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் பணியாற்றுகின்ற பெண்களாக இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் அவர்கள் திறமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய உடைமைகளை கொண்டு ஆண்டவருடைய பணிக்கு உதவி செய்து வந்தார்கள். எடுத்துக்காட்டாக மகதல மரியா ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண். அந்த குடும்பத்தில் இருந்த பொருட்களை வைத்து உதவி செய்து ஆண்டவருக்கு துணையாக இருந்திருக்கின்றார். மகதல மரியா ஆண்டவருக்கு அன்பு செய்தார், பணி செய்தார், தன்னுடைய உடைமைகளை கொண்டு அவருக்கு உதவி செய்தார். அதே போன்று இன்னும் சில பெண்கள் ஆண்டவருடைய பணியில் இருக்கின்றார்கள். இவர்கள் இவ்வாறு தங்களை தியாகம் செய்து அவர் மரிக்கின்ற வரையில், ஏன் உயிர்க்கின்ற வரையில் ஆண்டவருக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள். இந்த பெண்கள் குழு அன்று ஆற்றிய அதே பணிதான் இன்று திருச்சபையில் தொடர்ந்து கன்னியர்கள் சபையானது ஆற்றிக்கொண்டிருக்கின்றது. இன்று இருக்கின்ற இந்த கன்னியர் சபை பலதரப்பட்ட வகையில் திருச்சபையை பாதுகாத்து வளர்த்து வருகின்றார்கள். இந்த பெண்களுடைய பணியானது மிக சிறந்தது. திருச்சபைக்கு பல விதத்திலே ஊக்கம் கொடுத்து உருவாக்கம் கொடுத்து வருகின்றவர்கள். அதே போன்று பொது நிலையில் நாம் பார்க்கின்றோம். திருச்சபையிலே நல்ல குடும்பங்கள் இல்லாவிட்டால் திருச்சபை கிடையாது. கொரியாவிலே பொது நிலையினர் தான் திருச்சபை வளர்த்து 100 ஆண்டுகளுக்கு வளர்த்து வந்தார்கள். அதே போன்று இன்றும் நம்முடைய திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பமும்
ஒரு சிறந்த இல்லறம் மட்டுமல்லாமல் துறவரை உருவாக்குகின்ற சபையாக குடும்பங்கள் அமைந்திருக்கின்றன. குடும்பத்திலிருந்து தான் குருக்கள் வருகின்றார்கள், குடும்பத்திலிருந்து தான் கன்னியர்கள் வருகின்றார்கள். ஆகவே பொது நிலையுடைய பணி என்பது மிக சிறந்தது. அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சிறந்த திருச்சபை, ஒவ்வொரு குடும்பமும் சிறந்த துறவர இல்லற சபையாகும். இவர்களுக்காகவும் நாம் மன்றாட கடமைப்பட்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை தூய மறை சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, மக்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். புனித மறைசாட்சியாரின் பரிந்துரையால் அனைத்துலகின் மீட்புக்காக எங்களையே உமக்கு உகந்த பலியாக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான கொரியா நாட்டு மக்கள் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமையை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிக விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக உடையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற கொரியா நாட்டு வேத சாட்சிகள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பற்றுக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருள் மருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றாரே. இதை என்
நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. உயிரினை அளித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறைவுடலாம், விழிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபெரும் இயேசுவின் உயிருடலாம். உயிரினை அளித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறைவுடலாம், பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபெரும் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்றே அன்புடன் அழைக்கிறார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொறுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும், ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், இருந்திடா வண்ணமாய் என்றும் கண்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிலம் உம்மை வாழ்த்தவே, வருக என் அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மறை சாட்சியரின் விழாவில் ஆற்றல் அளிக்கும் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவில் பற்று உறுதியுடன் நாங்கள் இணைந்திருந்து திரு அவையின் அனைவரின் மீட்புக்காக உழைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. அழுகை வருவதன் நியாயமென்ன? அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவதன் நியாயமென்ன? தொழுதுனை வணங்கி கவலைகள் கூற சுமைகள் கரைந்திடும் மாயமென்ன? ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.